வணக்கம் பாது ஒயிட் டென்ஷன் நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 2K கிட்ஸ், அதாவது சிக்லிஸ் 2K கிட்ஸ்ன்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து Feb 2 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பயங்கரமாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா காலேஜை வந்து முடிக்கிறாங்க. அதுவும் அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க் ஷீட்லாம் பார்த்துட்டு செம்ம வைப்பில் இருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கு நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனாலே பேரண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது அவங்களோட பொண்ணுங்க மேலே. ஸோ பொண்ணுங்க வந்து நல்ல மார்க் வாங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து பொண்ணுங்களை வேறு லெவலில் கொண்டு போய்ட்டு ஒரு நல்ல ஜாபு நல்ல ஃபேமிலியாக செட்டில் ஆகிடுவாங்கன்னு நினச்சி கடவுள்கிட்டெல்லாம் ப்ரே பண்ணுறாங்க என் பொண்ணு அடுத்த லெவலுக்கு போகணுன்ட்டு. ஆனால் அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஓத்காவை கையில் வச்சுட்டு நம்ம ஃப்ரீடம் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் நம்மளுடைய ராஜ்யம் தான் சொல்லிவிட்டு அவங்க ஃபுல்லே தோற்று அடிக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த 3 பொண்ணுங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்றத காட்டுறாங்க பாருங்க, வர்ற ரகம். அதாவது இப்போ இருக்க 2K கிட்ஸ் கேர்ள்ஸ்லாம் வந்து என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் இந்த படத்தில் கலந்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுங்க வந்து ஃப்ரீடம் அப்படின்ற பேரில் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, பசங்க கூட ஊரை சுற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதா காட்டியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், யாரையும் வந்து பர்சனலாக ஹர்ட் பண்ணுறோன்ற ஒரு விஷயம் எனக்கு இல்லை. ஸோ இந்த படத்தில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். யாரையும் நான் பர்சனலாக வந்து இது பண்ணணுன்றதுக்காக நான் இது எதையும் சொல்லலை. ஸோ அப்படி ஹர்ட் ஆனீங்கன்னா வெரி வெரி சாரி கேர்ள்ஸ். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த 2K கிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அந்த பொண்ணுங்க, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்த வந்து புக் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டோட அந்த டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. இதனால் அவங்க வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இதுக்கான பர்மிஷன் வாங்குறாங்க. அதுவும் நார்மலாக கேட்டால் இந்த பேரண்ட்ஸ் சம்மதிக்க மாட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இவங்க ஒரு வித்தியாசமான முறையில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இருக்குது, ஃப்ரெண்டுக்கு நிச்சயம் ஆகுது, இந்த மாதிரி அந்த மாதிரின்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸோட அந்த இடத்துக்கு போகிறாங்க. எங்கே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு. சரி, இவங்க வந்து பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போய் சொல்லிவிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டி முடிஞ்சு எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வருவாங்க, கதை முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. அது தாங்க இல்லை. இவங்க வந்து பார்ட்டிக்கு கேங்காக கிளம்புனதுக்கப்புறம் அந்த 3 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டியம்மா அவங்க பேட்டியோட ரூமை வந்து இது பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, காமசூத்ரா புக் இருக்குங்க. அடே உன் பொண்ணு இதுக்கெலாம் போல பார்ட்டிக்கு போயிருக்கா, அதுவும் காமசூத்ரா 64 கலையும் கற்றுக்கிட்டு போயிருக்கா அப்படின்னு வந்து சொல்லி எல்லா வீட்லேயும் சும்மா அந்த ராகுதுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லா பரஞ்ச கிளம்பி வந்து அந்த 3 பொண்ணுங்களையும் தேடி கண்டுபிடிச்சி எப்படியாவது நடக்கிற சம்பவத்தை தடுத்தே ஆகணும்னு சொல்லி அடித்து பிடிச்சி அந்த 3 பசங்க இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸ்கிட்டையும் கேட்குறாங்க. அதில் அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, எங்க இதெல்லாம் நடக்கிற விஷயம் தானேங்க, அதை அப்படியே விட்டுருங்கன்றாங்க. டேய், ஆம்பளை பிள்ளை பெற்ற உனக்கு இருக்குண்டா, பொம்பளை பிள்ளை பெற்ற எங்களுக்கு தாண்டா வயிற்றில் நெருப்பள்ளி கொத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் என்னானாலும் சரி அந்த சம்பவம் நடக்க விட மாட்டோம்னு சொல்லி அந்த 3 பேருமே காலையாரே ஊராக தர்றாங்கன்னா பார்த்துக்கோங்க. சரி, அவங்க எங்கடா ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு எங்கள் பேரண்ட்ஸ் ஒரு பக்கத்து இருந்தால் அந்த பொண்ணுங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸோட அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் சொல்கிறத விட இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் இந்த படம் பார்த்தா சிங்கிள்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அதாவது இப்போ பார்ட்டியில் சரியான டான்ஸு, அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு போகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் கும்பல் கூடி பேசி அரட்டை அடித்து அதுக்கப்புறமா அதாவது பெட்ரூமுக்கு போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பேரண்ட்ஸ் எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறாங்க, எதுக்காக நம்ம பேரண்ட்ஸ் இதெல்லாம் தவறுன்றாங்க அப்படின்னு உணர்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து கண் கலங்கி அழுவும் போது எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம்ன்றதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்பான வழியில் போயிடக்கூடாதுன்னு தான் பேரண்ட்ஸ் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா ஃப்ரீடம்ன்றது நீங்கள் எப்படி வேணால் கெட்டு குட்டிச்சோவராக போகணுன்ற அர்த்தம் இல்லை. ஃப்ரீடம்ன்றது நீங்கள் தனியாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு தனியாக வர்றது, நீங்கள் வந்து லைஃப்பை மற்றவங்கள சார்ந்து இருக்காமல் உங்கள் சொந்த காலில் நிற்கிறது அப்படின்றத தான் ஃப்ரீடம்ன்றாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தமாரி வந்து இந்த பொண்ணுங்க
கடைசியில் அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணாங்களா இல்லையா, நடுவில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் அம்மக்கம் பண்ணி இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாங்க, கடைசியில் என்ன மாதிரி கருத்து சொல்ல போகிறாங்க அப்படின்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சொன்னால் சஸ்பென்ஸ் உடஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதை படத்தை தேட்டரில் பார்க்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் பர்சன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பதில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.